குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திரு KS பாலமுருகன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்து வாழ்த்துறை நல்கவிருக்கின்ற அக்வாசப் என்ஜினியரிங் துணைத் தலைவர் திரு V. கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நம்மையெல்லாம் இன்றைக்கு நகைச்சுவை வெள்ளத்தில் ஆழ்த்தவிருக்கின்ற நகைச்சுவை நாவலர் புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவதாக தமிழுக்கு வாழ்த்து, தமிழ்தாய் வாழ்த்து. பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ் இணைந்து வழங்கும் வாங்க சிரிக்கலாம் என்கின்ற 6வது நிகழ்விற்கு தலைமை தாங்க வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய பாலமுருகன் ஐயா அவர்கள் சொடல்டெக் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர். இந்த நிறுவனம் கோவையில் 50 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. பேப்பர் கன்வர்ஷன் இயந்திரங்களை தயாரிப்பதில் ஆசியாவின் முன்னணி நிறுவனமாக திகழ்ந்து வருகின்ற இந்த நிறுவனம் 60 நாடுகளுக்கு மேல் இயந்திரங்களை ஏற்றுமதி செய்து வரும் சிறப்புக்குரியது. சிறந்த ஏற்றுமதியாளர்களுக்கான ஒன்றிய அரசின் விருதினை தொடர்ந்து 23 ஆண்டுகளாக பெற்று சாதனை படைத்தது இவர்களுடைய நிறுவனம். நேர்மையான வணிகம் செய்வதற்கான ஜம்னாலால் பஜாஜ் விருதையும் பெற்றுள்ள சொடல்டெக் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திரு KS பாலமுருகன் ஐயா அவர்களை வருக வருக என 2 கரம் கூப்பி வரவேற்கிறோம். இந்த இனிய நிகழ்வுக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள் நம்முடைய PSG கல்லூரியிலே பயின்றவர். மும்பை கேபிள் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்கின்ற நிறுவனத்திலே டிசைன் என்ஜினியராகவும், கார்வேர் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பாலியஸ்டர் லிமிடெட் நிறுவனத்தில் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜராகவும் வேலை பார்த்தவர். 1986 முதல் நம்முடைய பம்ப் தயாரிக்கும் நிறுவனங்களோடு இணைந்து பயணித்து வருகின்றவர். தற்போது டெக்ஸ்மோ என்றாலே கோவையிலே மிகச்சிறந்த ஒரு முத்திரை பதித்த நிறுவனம். அந்த நிறுவனத்துடைய அக்வாசப் என்ஜினியரிங் கோயம்புத்தூர் நிறுவனத்திலே துணைத் தலைவராக பணியாற்றி வரும் ஐயா அவர்களை வருக வருக என 2 கரம் கூப்பி வரவேற்கிறோம். இன்றைக்கு சிறப்பு அழைப்பாளராக நம்மிடையே வருகை தந்துள்ளவர் நகைச்சுவை நாவலர் புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள். தாயென அன்பு செய்து தந்தை போல் பரிந்து சொந்த சேயென அணைத்து பேசி செவ்விய அறிவு கூறி தூய நன்னடத்தை கற்க துணையென நடந்து காட்டும் ஆய நற்குணமுள்ள ஆசானாக 36 வருடங்கள் மேல்நிலைப் பள்ளியிலே பணியாற்றியவர். 2002ஆம் ஆண்டு மாநில நல்லாசிரியர் விருதை பெற்ற மரியாதைக்குரிய மாண்பாளர். உறங்கும்போது வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்கின்ற நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பொற்கரங்களால் தேசிய நல்லாசிரியர் விருதினை 2006ஆம் ஆண்டு பெற்றவர். ஐயா அவர்களை வருக வருக என 2 கரம் கூப்பி வரவேற்கிறோம். இந்த நிகழ்வுக்கு பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ் மிகச்சிறந்த பங்காற்றி வருகிறார்கள். அந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களையும் இணைந்து வழங்குபவர்களாக வீக்கு ஹாஸ்பிட்டல்ஸ், கன்னிகா லேண்ட் டெவலப்பர்ஸ், ஸ்ரீ சோழியம்மன் சிட்பண்ட்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட், ரேடியோ பார்ட்னர் ஹலோ FM, கேபிள் டிவி பார்ட்னர் கிங் டிவி, இந்த நிறுவனங்களைச் சேர்ந்த அன்பர் பெருமக்களையும் வருக வருக என 2 கரம் கூப்பி வரவேற்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சில்லென்ற காற்றும் சிறுவாணி தண்ணீரும் கொங்கு தமிழும் மட்டுமல்ல கோவையின் சிறப்பு. சிரிக்கவும் சிந்திக்கவும் தெரிந்த ரசனைமிக்க கோவை வாழ் பெருமக்களே, கோவையினுடைய உன்னதமான சிறப்புக்குரியவர்கள் இங்கு வருகை தந்துள்ள அத்துணை பார்வையாளர் பெருமக்களையும் வருக வருக என 2 கரம் கூப்பி வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள ஊடக அன்பர்கள், புகைப்பட கலைஞர்கள், கோவை நகைச்சுவை சங்கத்தின் உறுப்பினர் பெருமக்கள், பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருக என வரவேற்று வரவேற்புரையை நிறைவு செய்கிறோம். அடுத்த நிகழ்வாக விருந்தினர் பெருமக்களுக்கு மரியாதை செய்யும் நிகழ்வு
நம்முடைய இனிய நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற சொடல்டெக் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு KS பாலமுருகன் அவர்களுக்கு கோவை நகைச்சுவை சங்கத்தின் துணை செயலாளர் சத்யநாராயணன் அவர்களை நினைவு பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு வாழ்த்துரை வழங்க வருகை தந்துள்ள அக்வாசப் என்ஜினியரிங் துணைத் தலைவர் திரு V கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களுக்கு கோவை நகைச்சுவை சங்கத்தின் பொருளாளர் மோகன்தாஸ் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார். இந்த இனிய நிகழ்வுக்கு சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு கோவை நகைச்சுவை சங்கத்தின் செயலாளர் திரு தனபால் அவர்களை நினைவு பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறோம். சிறப்பு மரியாதை பெற்றுக்கொண்ட சான்றோர் பெருமக்களுக்கும் வழங்கிய அன்பர்களுக்கும் நமது மரியாதைக்குரிய நன்றி. தலைமையுரைக்குள் நுழையவிருக்கிறோம். நம்முடைய சொடல்டெக் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு KS பாலமுருகன் அவர்களை தலைமையுரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். கோவை நகைச்சுவை சங்கம் வழங்கும் 6வது நிகழ்ச்சியில் மகிழ்வித்து மகிழ்வோம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களால் பெரிதும் கொண்டாடப்படும் நகைச்சுவை நாவலர் புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்க வருகை புரிந்துள்ள அக்வாசப் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் துணைத் தலைவர் திரு கிருஷ்ணகுமார் அவர்களே, கோவை நகைச்சுவை சங்கத்தின் திரு தனபால் உள்ளிட்ட நிர்வாகிகளே, கோவை ரோட்டரி சங்கத்திலிருந்து வந்துள்ள எனது அருமை நண்பர்கள் ரொட்டேரியன் பிரபாகர், ரொட்டேரியன் ஜேசு, ரொட்டேரியன் சுப்பிரமணியன் அவர்களே, எனது பள்ளித்தோழனும் கோவை ரோட்டரி மெட்ரோபாலிஸின் முன்னாள் தலைவருமான ரொட்டேரியன் தருண் ஷா அவர்களே, நிகழ்ச்சியினை அழகு தமிழ் உச்சரிப்பால் மெருகேற்றி தொகுத்து வழங்கும் முனைவர் திருமதி உஷாராணி அவர்களே, கோவை வாழ் ரசிக பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். புலவர் ராமலிங்கம் ஐயா போன்றோர் சான்றோர்கள் அமர்ந்திருக்கும் மேடையில் நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்க ஒரு பெருமைமிகு வாய்ப்பினை எனக்கு அளித்திட்ட கோவை நகைச்சுவை சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் முதலில் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். புலவர் திரு ராமலிங்கம் ஐயா அவருடைய லட்சக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒருவன் என்பதை கூறிக்கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சியும் உவகையும் அடைகிறேன். இணையம் வழியாக அவரது நிறைய உரைகளை நான் அவ்வப்போது கேட்பதுண்டு. அவருடைய பல உரைகளில் ஒரு முக்கியமான விஷயத்தை அடிக்கடி அவர் வலியுறுத்தி சொல்வார். வாழ்க்கையை எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனந்தமாக இருங்க சார், வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் சார் என்று அடிக்கடி அவரது பேச்சிலே ஊடாக அடிக்கடி சொல்லுவார். அது உண்மையிலேயே கேட்பவருக்கும் எல்லோருக்கும் மிகுந்த தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் ஊட்டும் ஒரு முத்தான வரிகள். அவர் பேசவிருக்கும் இந்த ஒரு உன்னதமான ஒரு மாலை நிகழ்ச்சியில் எனக்கும் இந்த அரிய பெருமை கிடைத்துள்ளது. உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. கோவை நகைச்சுவை சங்க முக்கிய நிர்வாகிகள் ஒருவரான தனபால் அவர்களுடைய ஏற்பட்ட நட்பு பற்றி நான் உன்னிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு நாள் காலை நடைப்பயிற்சி சென்று கொண்டிருக்கும்போது ஒரு சுவரொட்டி என் கண்ணில் தென்பட்டது. அப்பொழுது பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களுடைய நிகழ்ச்சி ஒன்று மாதாந்திர நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றதை பற்றி அந்த சுவரொட்டியில் இருந்தது. அந்த தேதியை பார்த்தேன், தேதி முடிந்து விட்டது. அடடா, இந்த நிகழ்ச்சியை தவற விட்டு விட்டோமே என்று உடனடியாக அதில் கொடுத்திருந்த தொலைபேசி எண்ணிற்கு நான் அழைத்தேன். மறுமுறையில் தனபால் அவர்கள் பேசினார். அவர் சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள்லாம் வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள்லாம் சேர்ந்து இந்த கோவையில் இந்த நகைச்சுவை சங்கத்தை ஏற்படுத்தி இப்போ சென்னையிலெல்லாம் எப்படி இந்த ஹியூமர் கிளப்பெல்லாம் வெற்றி நடை போடுகிறதோ அது மாதிரி நாங்களும் இந்த கோவையில் அறிமுகப்படுத்தணும் என்று சொல்லி ரொம்ப நல்ல ஒரு இதெல்லாம் சொன்னபோது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டது. உடனே அவர் என்னை சந்திக்க வேண்டும் என்று எனது அலுவலகத்துக்கு வந்தார். அவர்களுடைய அந்த பேச்சில் இருந்த அந்த ஆர்வமும் கடமை உணர்ச்சியும் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது.
ஏனால் நுழைவு கட்டணமே இல்லாமல் நாங்கள் நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம், விளம்பரதாரர்கள் கொடுக்கும் நன்கொடைகளை வைத்து தான் நடத்துகிறோம் என்று அவர்கள் சொன்னவுடன் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. கோவை மக்களுக்கு இவர் ஒரு நல்ல சேவையாற்ற வந்திருக்கும் இந்த இளைஞர் பெருமக்களை நான் வாழ்த்தினேன். உடனடியாக நானும் ஆயுட்கால உறுப்பினராக இந்த சங்கத்தில் சேர்ந்தேன். இன்னொன்று நண்பர்களே, நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா இந்த நிகழ்ச்சியை அவர்கள் நடத்தும் விதம், மேடையில் 3 இருக்கைகள் தான் அவர்கள் எப்பொழுதும் மாதாந்திர நிகழ்ச்சியில் அவர்கள் வைக்கிறார்கள். சிறப்புரையாற்ற வந்திருக்கும் சிறப்பு பேச்சாளரும் தலைமை ஏற்பவருக்கும் வாழ்த்துறை வழங்குவதற்கு மட்டும்தான் இருக்கைகள் அங்கே போடப்படுகின்றன. எந்த நிகழ்ச்சியிலும் அந்த நிர்வாகிகள் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில்லை, எல்லாவற்றையும் பின்னிலிருந்து தான் இயக்கிறார்கள். பசி நோக்காமல், கண் துஞ்சாமல், மெய் வருத்தம் பாராமல் கடமையை ஆற்றி கோவை வாழ் மக்களுக்கு மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே உயர்ந்த நோக்கில் பாடுபடும் இந்த நிர்வாகிகளை பாராட்டும் வண்ணம் அரங்கம் நிறைந்த ஒரு பலத்த கரவொலி ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்பி கடமைப்பட்டுள்ளேன். நண்பர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் இன்பம் கிடைக்கிறது. ஆனால் அந்த இன்பம் அறவழிப்பட்டதாக இருக்க வேண்டும். அதனால்தான் வள்ளுவரும் அறத்தான் வருவதே இன்பம் என்றார். நாம் எல்லோருக்கும் தெரியும், மனிதன் எல்லா உயிரிலும் மேம்பட்டவன். அவனிடமே ஐம்பொறி அறிவோடு மனம் என்ற 6வது அறிவும் உள்ளது. அவனே பண்புடையவன். சிரிப்பு என்பது பண்புடையவர்களின் செயல் என்பது. அதனால்தான் பண்புடைமை அதிகாரத்தில் நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும்பார் பட்டன்று இருள் என்று வள்ளுவர் கூறியுள்ளார். இதன் பொருள் என்னென்னா, சிரித்து மகிழத் தெரியாதவனுக்கு, அதாவது ஒரு 4 பேர் ஒன்று கூடி நல்லா சிரித்து மகிழத் தெரியாதவனுக்கு பகற்பொழுது கூட இருளாகத்தான் இருக்குமாம். அதனைத்தான் வள்ளுவர் அப்படி சொல்கிறார், நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும்பார் பட்டன்று இருள் என்று. மனிதனுக்கு மட்டுமே இயற்கை வழங்கியுள்ள ஒரு அருட்கொடை இந்த சிரிப்பு. நாம் எல்லோரும் அறிவோம், மொழி, சாதி, சமயம், ஆண், பெண், ஏழை, பணக்காரன் என்ற எந்த பாகுபாடுமின்றி எல்லோருக்கும் ஏற்படும் ஒரு உணர்வு சிரிப்பு. சிரிப்பு ஒவ்வொருவரையும் நீண்ட நாள் வாழ வைக்கும் ஒரு அருமருந்தாகும். பூட்டி கிடக்கின்ற வாழ்க்கையை திறக்கின்ற ஒரு மந்திரச்சாவி சிரிப்பு. கவிஞர் வைரமுத்து சொல்வார், வாழ்க்கை பூட்டியே கிடக்கிறது, சிரிப்பு சத்தம் கேட்கும் பொழுது அது திறந்து கொள்கிறது என்பார். நகைச்சுவை உணர்வு மட்டும் இல்லை என்றால் நான் எப்போதோ தற்கொலை செய்து கொள்வேன் என்றார் அண்ணல் காந்தியடிகள். நண்பர்களே, நாம் நினைத்தால் யாரையும் எளிதில் கோவப்படுத்தி விடலாம். ஒருத்தர்கிட்ட போய் ஒருத்தர் வம்பிழுத்து கோவப்படுத்துறதுங்கிறது ரொம்ப எளிது. ஆனால் அந்த நபரை ஒரே நிமிடத்தில் சிரிக்க வைக்க அவ்வளவு எளிதாக முடியாது. ஆனால் எங்கே, எப்படி, எந்த அளவில், யாரிடம், எப்போது, எங்கிடம் என ஒரு வரைமுறை இல்லாமல் காட்டப்படும் கோபம் கோபப்படுவனையே அழித்துவிடும் என்கிறார் அரிஸ்டாட்டில். திருவள்ளுவரும் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப் புனையச் சுடும் என்றார். எந்த தீய விளைவுகளும் இல்லாத ஒரு போதை மருந்து சிரிப்பாகும். மகிழ்ச்சியோடு நல்ல உடல் நலத்தையும் இலவச இணைப்பாக தருவது சிரிப்பு. இங்கே பார்வையாளர்கள் மத்தியில் அமர்ந்துள்ள எனது நெருங்கிய குடும்ப நண்பரும் புகழ்பெற்ற ஜெனரல் ஃபிசிஷியனான டாக்டர் யுஎஸ் பிரகாஷ் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் மாதிரி மருத்துவர்களே ஏற்றுக்கொள்வார்கள் சிரிப்பு எந்த அளவுக்கு மனிதனின் உடல் நலத்தை பாதுகாக்கும், மேன்மைப்படுத்தும் என்று. மனம் விட்டு சிரிக்கும்போது ஒவ்வொரு முறையும் மரணம் ஒத்தி போடப்படுகிறது. சிரிப்பு என்பது மன அழுத்தத்தால் ஏற்படும் கார்டிசால் எனும் ஹார்மோன்களை கட்டுப்படுத்தி குறைத்து என்டார்ஃபின்ஸ் என்றும் மூளையில் ஏற்படும் ரசாயன உற்பத்தியை ஊக்குவிக்கிறது. அதுபோக மனிதன் சிரிக்கும்போது 300 தசைகளுக்கு மேல் இயங்குகிறது என்று மருத்துவ ஆய்வு கூறுகிறது. நமது உடம்பில் இரத்த ஓட்டம் சீராகிறது. அதே நேரத்தில் பலர் கூடியுள்ள இடத்தில் ஒருவர் சிரிக்கும்போது அது மற்றவரையும் சிரிக்க வைக்கும். இதையே தான் இன்றைய தலைப்பு மகிழ்வித்து மகிழ்வோம் என்ற தலைப்பு உணர்த்துகிறது. அதாவது நாம் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் அதில் ஒரு சுயநலம் உள்ளது. ஆனால் நான் என்னை சுற்றி உள்ளவர்களையும்
மகிழ்வித்து நானும் மகிழ்ந்தால் அது ஒரு பொது நலம். ஆங்கிலத்திலே எக்ஸ்பொனென்ஷியல் growth என்று சொல்வார்கள். அதாவது ஒரு விஷயம் பன்மடங்காக பல்கி பெருகுவது. அதே போலத்தான் இந்த சிரிப்பு என்பது மகிழ்வித்து மகிழ்வோம், வெறும் மகிழ்வோம் என்ற அவர்களுக்கு ஒரு தலைப்பு வைக்கவில்லை, மகிழ்வித்து மகிழ்வோம் என்ற ஒரு அருமையான தலைப்பினை கொடுத்து அந்த தலைப்பின் கீழ் பேச இங்கு வருகை புரிந்துள்ள புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களையும் நான் பெரிதும் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அந்த சிரிப்பினை நாம் எல்லோருக்கும் பங்கிட்டு கொண்டு செல்ல வேண்டும். நண்பர்களே, சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகில்லாத பறவைக்கு சமம். ஒரு பறவைக்கு அழகு அதன் சிறகு, நமக்கு அழகு சிரிப்பு. சிரித்து சிந்தும் கண்ணீரில் உப்பு சுவை தெரிவதில்லை. சிரிப்பு என்பது கலை, சிரிப்பு என்பது கருவி, சிரிப்பு என்பது மகத்துவம், சிரிப்பு என்பது ஒரு மருத்துவம். எப்போதும் நம் உதடுகளில் புன்னகை தவழட்டும். அது தரும் தன்னம்பிக்கையை வேறு எதனாலும் தர முடியாது. வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போவது மட்டுமல்ல, நோய் பட்டு போகும். எனவே சிரிப்போம், வாழ்வில் சிறப்போம். ஒன்று நண்பர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், மற்ற எந்த மொழிகளுக்கும் இல்லாத ஒரு நகைச்சுவை சொல்லாடல் நமது தமிழ் மொழிக்கே உரிய சிறப்பாகும். ஆகவே சிரிப்போம் சிரிப்போம், சிரித்து கொண்டே இருப்போம், மகிழ்வித்து மகிழ்வோம் என்று இறுதியாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய தனது சிறப்புரையில் புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் அவரது பாணியில் வழங்க உள்ள சிந்தனை முத்துக்களை சேகரிக்கவும் அவரது மந்திர பேச்சில் கட்டுண்டு கிடக்கவும் உங்களைப் போலவே நானும் ஆவலாக உள்ளேன். ஆகவே இந்த அளவில் எனது உரையை நிறைவு செய்து கொண்டு இந்த அரிய வாய்ப்புக்கு கோவை நகைச்சுவை சங்க நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொடல்டெக் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திரு KS பாலமுருகன் ஐயா அவர்கள் கோவை ரோட்டரி சங்கத்தின் தலைவராக 2003-4 ஆண்டில் பதவி வகித்தவர். இந்திய தொழிற் கூட்டமைப்பின் தமிழ்நாடு மாநில கவுன்சில் உறுப்பினர் தேர்தலில் தொடர்ந்து 8 முறை வெற்றி பெற்றவர். மேலும் இந்திய தொழிற் கூட்டமைப்பின் தென்மண்டல உறுப்பினர் தேர்தலிலும் 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றவர். இவ்வமைப்பின் தேசிய கவுன்சிலின் உறுப்பினராக 3 முறை வெற்றி பெற்றிருக்கின்றார். இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள குறு சிறு தொழில் நிறுவனங்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தன்னால் இயன்ற முயற்சிகளை செய்து வரும் ஐயா அவர்களின் பணி மேலும் வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறோம். வள்ளுவரையும் அரிஸ்டாட்டிலையும் அண்ணல் காந்தியையும் அரங்கிற்கு கைப்பிடித்து அழைத்து வந்து அழகானதொரு தலைமையுரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அவருக்கு வெற்றிகள் சாத்தியமே. தொடர்ந்து வாழ்த்துரை அக்வாசப் என்ஜினியரிங் துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்கவிருக்கின்றார். இந்தியன் பம்ப் மேனுஃபேக்சர்ஸ் அசோசியேஷன் மும்பையினுடைய முன்னாள் தலைவர், சதர்ன் இந்தியா என்ஜினியரிங் மேனுஃபேக்சர்ஸ் அசோசியேஷன் முன்னாள் தலைவர், கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் முன்னாள் சான்சலர், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசோசியேஷன், ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெஸ்டிங் அண்ட் ரிசர்ச் சென்டர் கோயம்புத்தூர். இவ்வாறு இவர் வகித்த பதவிகளுடைய பட்டியலின் நீளம் மிகவும் அதிகம். ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய இன்றைய சிறப்பு பேச்சாளர், நகைச்சுவை நாவலர் புலவர் ராமலிங்கம் அவர்களே, விழாவுக்கு தலைமை ஏற்க வந்திருக்கின்ற திரு பாலமுருகன் அவர்களே, கோவை நகைச்சுவை சங்கத்தின் உறுப்பினர்களே, சங்கத்தின் செயலாளர் தலைவர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கோவையில் பல நிகழ்ச்சிகள் பல இடங்களில் இருந்தும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கின்ற அனைவருக்கும் கோவை நகைச்சுவை சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் வாழுகின்ற உலகம், அதாவது ஆங்கிலத்திலே வுக்கா வேர்ல்டுன்னு சொல்வார்கள். வுக்கா வேர்ல்டு, VUCA, வுக்கா என்றால் வாலட்டைல், அன்சர்டன், காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஆம்பிகுவஸ். அதாவது தமிழில் சொல்லணும்னா நிலையற்ற, நிச்சயமற்ற, சிக்கலான, தெளிவற்ற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே டென்ஷன், ப்ரெஷர், டென்ஷன், மன அழுத்தம்,
ஒரு எல்கேஜி குழந்தைகிட்ட கேட்டால் கூட ஒரே டென்ஷனாக இருக்குங்கிறாங்க. வயசானவங்களுக்கு கேட்டாலும் அவங்களும் டென்ஷன் தான் சொல்கிறாங்க. அது எப்படி டென்ஷன்னா, ஒரு ஆசிரியருக்கு மாணவனால் டென்ஷன், மாணவனுக்கு ஆசிரியரால் டென்ஷன். ஒரு தொழிலாளிக்கு முதலாளியால் டென்ஷன், முதலாளிக்கு தொழிலாளியால் டென்ஷன். வீட்டில் பார்த்தீங்கன்னா பெற்றோருக்கு பிள்ளைகளால் டென்ஷன், பிள்ளைகளுக்கு பெற்றோரால் டென்ஷன். கணவன் மனைவியும் டென்ஷன், கணவனுக்கு மனைவி டென்ஷன். ஆனால் அது ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, கணவன் மனைவி உறவில் இந்த பென்ஷன் டைம் வரும்போது மட்டும்தான் டென்ஷன் வரும். அது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கும். எப்போ கணவன் பென்ஷன் ஸ்டேஜுக்கு வரானோ அப்போ தான் மனைவிக்கு நமக்கு டென்ஷன் வரும். அதாவது ஒரு நகைச்சுவை ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் காரில் மனைவியை ஏறும்போது கணவன் இறங்கி மெதுவாக கதவை திறந்து விட்டு மனைவியை ஏற சொல்லுவாங்க. அப்புறம் கதவை மெதுவாக சாத்துவார். இறங்கும்போது அதே மாதிரி தான் மெதுவாக திறப்பார். அவர் மனைவி ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் மெதுவாக சாத்துவார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்றும் இல்லை, மனைவி புதுசாக இருக்கணும், இல்லாட்டி கார் புதுசாக இருக்கணும்பாங்க. அதனால தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு கட்டத்திலிருந்து இந்த பென்ஷன் டென்ஷன் வர்றதுக்கு டைம் ஆகும். இப்போது ஒரு நோயின்னு சொன்ன டாக்டர் பிரகாஷ் இருக்கார். அவர் ரொம்ப பிரபலமான ஒரு மருத்துவர். அவர் சொன்னது போல் சாய்பாபா காலனியில் ஏரியாவில் டாக்டர் பிரகாஷை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி மருத்துவத்தில் ஒவ்வொன்றுக்கும் சிறப்பு மருத்துவம்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு சர்க்கரை நோயினா அதுக்கு ஒரு சிறப்பு மருத்துவம், இதய நோயினா அதுக்கு ஒரு சிறப்பு மருத்துவம், இது பிபின்னா அதுக்கு ஒரு சிறப்பு மருத்துவம், கண் காது மூக்கு எல்லாத்துக்குமே சிறப்பு மருத்துவம் இருக்குது. அந்தந்த இடத்துல போய்கிட்டே இருக்கணும். ஆனால் இது எல்லாத்தையும் விட ஒரு சிறந்த ஒரு மருத்துவம் என்னென்னா சிரிப்பு மருத்துவம் தான். அந்த சிரிப்பு மருத்துவத்தை இலவசமாக மருத்துவத்தை இலவசமாக இந்த 9 மாதங்களில் 6வது முறையாக கொடுத்திருக்கின்ற கோவை நகைச்சுவை சங்கத்திற்கு எல்லோரும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். அதாவது இங்கே நம்ம இந்த கூட்டத்தில் பார்த்தா மெஜாரிட்டி எல்லாம் ஒரு 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே தான் இருக்காங்க. ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போது நாமெல்லாம் அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நடந்து போனோம், ஒரு கடை வீதிக்கு போகணுன்னா நடந்து போனோம், ஒரு கோவிலுக்கு போனோன்னா நடந்து போகிறோம். இன்றைக்கி என்னென்னா பக்கத்து தெருவுக்கு போனால் கூட 2 வீலர் 4 வீலர்னு போயிடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரி, நம்ம டாக்டர் பிரகாஷ்கிட்ட போனாலும் அதுதான் சொல்லுவார், நடங்க, டெய்லி நடங்க. ஆனால் அந்த காலத்தில் நடங்கன்னு யாரும் சொல்லலை. ஏன்னா வாக்கிங் வாஸ் அ பார்ட் ஆஃப் த லைஃப். இப்போ அப்படி கிடையாது. நடக்க மறந்து விட்டோம், படிக்க மறந்து விட்டோம். அன்றைக்கி நியூஸ் பேப்பர் படித்தோம், மேகசின் படித்தோம், இங்கே லைப்ரரியில் போய் புஸ்தகங்கள் படித்தோம். இன்றைக்கி எல்லாம் டிஜிட்டல் வந்துருச்சு, அதுவும் படிக்கிறாங்க. பட் அந்த படிப்பு வேறு, இந்த படிப்பு வேறு. எழுத மறந்து விட்டோம். அப்போ எழுதும்போது கைக்குன்னு ஒரு பயிற்சி, உடற்பயிற்சி. இன்றைக்கி எல்லாமே விரலில் தான் எழுதுகிறாங்க, கை எங்கே இருக்குது? பேசவே மறந்துட்டோம். யார் பேசுகிறப்போ அது கூட வாட்ஸ்அப்பில் எல்லாம் சிரிக்கிறேன்னா ஈன்னு இழிக்கிறதுக்கு ஒரு பொம்மை இருக்கும், அழுகிறதுக்கு ஒரு பொம்மை இருக்கும், பேசுகிறதே இல்லையே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் சிரிக்கக்கூட, அதாவது இதெல்லாம் மறந்துட்டோம். நடக்க மறந்தோம், எழுத மறந்தோம், படிக்க மறந்தோம், பேச மறந்தோம். தயவு செய்து சிரிக்க மறக்க வேண்டாம், சிரிக்க மறக்கக்கூடாது. ஏன்னா அந்த சிரிப்பில் தான் ஏற்கனவே சொன்னது போல் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லும்போது, அந்த உடம்புக்கும் மட்டுமல்ல உள்ளத்துக்கும் எவ்வளவோ ஊக்கத்தை கொடுப்பது சிரிப்பு. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் இது ஒன்று தாங்க. நாம் சிரிக்கிறோம், அது சிரிக்கிறது இல்லை. இப்போ நாம் சிரிக்கிறத நிறுத்தினா நாமளும் அங்கே தான் போக போகிறோம். சார், வைரமுத்துவோடைய பாடல்களில் எனக்கு பிடிச்ச ஒன்று கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். இதை நான் வேறு விதமாக யோசிக்கிறேன். டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பம் நமது கட்டுப்பாட்டில் இருக்கும் வரையில் நாம் அதற்கு எஜமானன். என்று நாம் தொழில்நுட்பத்தின் அடிமைகளாக மாறுகின்றோமோ அன்று தொழில்நுட்பம் நமக்கு எஜமானன். இதை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்குத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய தலைமுறை, நான்
டெக்னாலஜியை குற்றம் சொல்லவில்லை, தொழில்நுட்பத்தை குறை சொல்லவில்லை. ஆனால் அதை நல்ல முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே அந்த தொழில்நுட்பத்தின் பயனை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். மனிதநேயம் செத்து கொண்டிருக்கிறதா என்று சந்தேகம் வரும் அளவிற்கு இன்றைய தொழில்நுட்பம் மனிதனை கெடுத்து கொண்டிருக்கிறது என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகின்றேன். உதாரணத்திற்கு, இன்னைக்கு பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாது. அங்கே அவர் எங்கே வேலை செய்கிறாரு, எங்கே எந்த ஊருக்காரரு ஒன்றும் தெரியாது. கேட்டால் அமெரிக்காவில் எனக்கு 1000 ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்பாங்க. இதுதான் டெக்னாலஜியுடைய முன்னேற்றம். இன்னைக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள தெரியறதில்ல. மனித நேயம் அப்படி போயிட்டுருக்கு. முந்தையெல்லாம் ரோட்டில் தனியாக பேசிட்டு போனால் அவனை வேறு ஏதோ சொல்லுவோம். இன்றைக்கி எல்லாம் அப்படி தான் போகிறாங்க. கேட்டால் ப்ளூடூத்துங்கிறாங்க. அப்புறம் அதை விட முக்கியம் என்னென்னா, முந்தையெல்லாம் ரோட்டில் போகும்போது ஒரு விபத்து நடந்தால் வண்டியை நிறுத்தி எல்லோரும் ஓடி போய் அவனை ஹெல்ப் பண்ணுவோம். இன்றைக்கி போகும்போது இறங்கி வந்த உடனே வீடியோ எடுத்து உடனே அதை ஃபேஸ்புக்கில் போடணும், வாட்ஸ்அப்பில் போடணும். மனிதநேயம் எங்கே போய்கொண்டிருக்கிறது? இப்படிப்பட்ட ஒரு அதாவது எந்திரமயமான ஒரு வாழ்க்கை வந்தால் சிரிப்பதை மறக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிடும். அந்த நிலைமை வரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இதை கூறுகின்றேன். ஏனென்றால் மனிதாபிமானம் இருந்தால் மட்டுமே அந்த மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சிரிக்கும்போது பலவிதமான தசைகளும் நரம்புகளும் ஊக்கப்படுத்தப்படுகின்றன. என்டார்ஃபின் என்கின்ற அந்த ஹார்மோன் மூளைக்கு செல்லும்போது மூளைக்கும் ஊக்கமளிக்கின்றது. எனவே சிரிக்க வேண்டும், சிரிக்க மறக்கக்கூடாது. பிறக்கும்போது நாம் அழுது கொண்டே பிறக்கின்றோம், இறக்கும்போது மற்றவர்கள் அழுகிறார்கள். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உள்ள காலத்தில் சிரிப்போம் என்றால் பிறப்பும் அழுகையோடு வருகிறது, இறப்பும் அழுகையோடு வருகிறது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கின்ற இந்த காலத்திலே சிரித்து வாழ வேண்டும். ஆனால் பிறர் சிரிக்க வாழக்கூடாது. ஐயாவுக்கு ஒன்று சொல்ல, இங்கே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தலைமுறையில் அவர் சொன்னார், எங்களுக்கு வந்து பொதுவாகவே நகைச்சுவை உணர்ச்சி கொஞ்சம் அதிகம். அதோட குசும்புன்னு சொல்லுவோம். கோவை குசும்பு, கோயம்புத்தூர் குசும்புன்னு சொல்லுவோம். இந்த கோயம்புத்தூர் குசும்புங்கிறதே ஒரு வகையான நகைச்சுவை தான். இந்த நகைச்சுவை உணர்வுங்கிறது மனுஷனுக்கு மட்டும் இல்லை, கடவுளுக்கு கூட இருக்குது. இந்த குசும்போ அதை எதை வேணால் வச்சுக்கலாம். மாம்பழம் கிடைக்கலன்னு முருகன் வந்து பழனியில் போய் உட்கார்ந்தார். கோபத்தோடு தான் போனார். அவர் ரொம்ப கோபக்காரர் தான். ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா ஔவையார்கிட்ட சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம்னு அங்கே குசும்பு அங்கே இருக்குது, கடவுள்கிட்டே இருக்குது. ஸோ அந்த நகைச்சுவைங்கிறது மனுஷனுக்கு மட்டும் இல்லை, கடவுள் லெவலையும் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கடையில் போய் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அது வந்து சைனாவில் பண்ணுனதுன்னா நீங்கள் கேரண்டி கேளுங்க. இல்லைங்க சைனா ப்ராடக்ட்னு கேரண்டி கிடையாதுன்றாங்க. ஏன்னா வாங்கினா ஒரு நாளில் போகும், ஒரு வாரத்தில் போகும், ஒரு மாதத்தில் போகும், இப்போ கேரண்டியே கிடையாது. ஆனால் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் மட்டும் 2-3 வருடங்களாக இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது கோவிட்-19 மட்டும்தான். அந்த கோவிட்-19 வந்த சமயத்தில் 2019 வந்தது. ஆனால் 2021 இந்த 2 வருஷங்கள் வந்து அதாவது உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. எல்லாம் அப்போ வந்து பயத்தோடு வாழ்ந்தோம். யாரும் சிரிக்கலை, சிரிக்கவே முடியல, சிரிக்கக்கூடிய மனப்பான்மை யாருக்குமே இல்லை. அந்த சமயத்தில் தான் இந்த கோவை நகைச்சுவை சங்கம் 2021 மக்களை சிரிக்க வைக்கணும்னு நினச்சி ஆரம்பித்தாங்க. 2021 2022 மார்ச் மாதம் முதல் நிகழ்ச்சியை நடத்தினாங்க. இன்றைக்கி 9 மாதம் ஆகுது. 9 மாதத்தில் 6 விழாவை 6 போல நடத்தி மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு எவ்வளவு புகழ்ச்சியை கொடுத்தாலும் அது மிகையாகாது. அவ்வளவு நல்ல ஒரு சேவை. ஏன்னா மக்களை பேச வைப்பது என்பது ஒரு சிரிக்க வைப்பது என்பது ஒரு சமூக சேவை. அந்த சேவையை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக அனைவரின் சார்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்தினை தெரிவிக்க விரும்புகின்றேன். அறுசுவை என்பது விருந்து, நகைச்சுவை என்பது மருந்து. தினமும் அதனை நீ அருந்து, கவலைகள் விலகிடும் பறந்து. இது ஔவையாரும் அப்துல் கலாமும் சொல்லலை, நான் சொன்னது தாங்க. சிரிக்கலாம், மனசை விட்டு வாய் விட்டு சிரிப்போம். இப்போ வந்து இந்த சட்டத்தில் வந்து எந்த சர்வீஸுக்குமே ஜிஎஸ்டி இருக்குது. நீங்கள் டிக்கெட்டு வாங்கினா ஜிஎஸ்டி,
ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி, ஏன்னா முடி வெட்டினா கூட ஜிஎஸ்டி இருக்குது. இது வரைக்கும் சிரிப்புக்கு ஜிஎஸ்டி போடலை. அதனால் போடுற வரைக்குமாவது சந்தோஷமாக சிரிப்போம். நம்ம இன்னும் சிரிக்க வைக்க நமது சிறப்புரை வழங்க இருக்கும் புலவர் ராமலிங்கம் அவர்கள் வருகிறார்கள். அவருக்கு எந்த விதமான அறிமுகமும் தேவையில்லை. சிரிக்க தெரிந்தவர்களுக்கு அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோருக்கும் தெரியும். அவர் பேச வருகிறார். அவருக்காக அப்படியா? ஓகே ஓகே. ஸோ மகிழ்வித்து மகிழ்வோம் என்று அவர் பேச போகிறாரு. அவர் முதல்ல சொன்ன மாதிரி தனியாக மகிழ்வதுங்கிறது வேற, மற்றவர்களை மகிழ்வித்து பேசுறதுங்கிறது வேற. ஏன்னா அவர் அதை தான் செய்ய போகிறாரு. இப்போது அதாவது யூடியூப் வந்ததுக்கப்புறம் சிரிப்புங்கிறது கொஞ்சம், அதாவது பொதுவாகவே சிரிப்பு குறைவாக இருந்தாலும் யூடியூப் வந்ததுனால அது எல்லா இடங்களிலையும், இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் சரி, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் சரி, இந்த யூடியூப்பை வச்சு நாம் பலவிதமான நகைச்சுவை நிகழ்ச்சிகளை கேட்க முடிகிறது. அது டெக்னாலஜி. நான் முதல்ல சொன்னேன், டெக்னாலஜினால், அதாவது தொழில்நுட்பம் தேவையில்லை என்று சொல்லவில்லை, தொழில்நுட்பத்தை தேவையான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று தான் சொல்லுகின்றேன். அதற்கு இது ஒரு உதாரணம். எங்கே இப்போ எனக்கு தெரிந்து இன்று லைவ் லிங்க் கொடுப்பதாக சொல்லியிருந்தார்கள். அமெரிக்காவில் இருந்து கூட நமது நிகழ்ச்சியை இன்று பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் முன்னேறித்தான் இருக்கிறது. அந்த தொழில்நுட்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஐயா அவர்கள் அடுத்து நகைச்சுவை பேச்சினை அளிக்கப் போகிறார்கள். ஏற்கனவே கூறியது போல ஐயாவுக்கு எந்த அறிமுகமும் தேவையில்லை. சிரிக்க தெரிந்தவர்களுக்கு எல்லாம் ஐயாவை தெரியும். ஐயா நம்மை சிரிக்க வைத்து மகிழ வைத்து சிரிக்க வைக்க போகிறார். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நமக்கு வாழ்த்துரை வழங்கியிருக்கின்ற ஐயா அவர்கள் மிகுந்த பரிவும் பயனாகவும் இருப்பவர். நம்முடைய மரியாதைக்குரிய சிறப்பு அழைப்பாளர் ராமலிங்கம் ஐயா அவர்களுடைய பொற்கரங்களால் நினைவு பரிசினை வழங்குவார்கள். இப்போது டைட்டில் ஸ்பான்சர் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர் லிவிங் பாரடைஸ் நிறுவனத்திற்காக திரு மூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வீக்கு ஹாஸ்பிட்டல் சார்பாக திருமதி மோகனப்பிரியா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மேலும் இந்த நிகழ்வுக்கு இணைந்து வழங்குபவர்களாக கன்னிகா லேண்ட் டெவலப்பர்ஸ், ஸ்ரீ சோலியம்மன் சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம் சார்பாக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கேபிள் டிவி பார்ட்னர் கிங் டிவி சார்பாக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வாழ்நாள் உறுப்பினர் கட்டணம் ரூபாய் 5000 செலுத்தி வாழ்நாள் உறுப்பினரான அன்பர் பெருமக்கள் மூவரை மேடைக்கு அழைக்கவிருக்கிறோம். திரு முகுந்தன் அவர்கள் வாழ்நாள் உறுப்பினர் அட்டை பெறுவதற்காக திரு முகுந்தன் அவர்கள் இப்போது மேடைக்கு வருகிறார். திரு ஜேசு அவர்கள், எங்களின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் தன்னுடைய அருமையான தமிழ் மொழியால் சிறப்பாக்கி கொண்டிருக்கும் திருமதி உஷாராணி அவர்களுக்கும் புலவரை சிறப்பு செய்ய வேண்டுகிறேன். சிறப்புரை நகைச்சுவை நாவலர் புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள். கோவை நகைச்சுவை சங்கத்தினுடைய 6ஆம் நிகழ்ச்சியாக இடம்பெறுகிற இந்த மகிழ்வித்து மகிழ்வோம் என்ற நிகழ்வுக்கு தலைமையேற்று
உண்மையிலேயே அவருடைய உரை கேட்டு நான் வியந்து போனேன். ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனராக இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் இந்த விழாவிற்கு 2 சொற்களிலேயே வாழ்த்திவிட்டு உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் அதற்காக ஒரு ஹோம்ஒர்க்கை பண்ணி அதுதாங்க நிர்வாக இயக்குனர். எதை செய்தாலும் அதை சரியாக செய்ய வேண்டும். செயலை செய், செயலை நேசித்து செய், செயலை செயலுக்காக செய். இதுதான் கர்மயோக அத்தியாயத்தினுடைய சாரம். அந்த கீதையின் பாதையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஐயா பாலமுருகன் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்க என வாழ்த்தி, துணைத் தலைவர் எனக்கு வாழ்த்துறையாக வருகை தந்து, ஐயா அவருடைய நிகழ்வில் நான் ஏற்கனவே பங்கு பெற்றிருக்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய கிருஷ்ணகுமார் அவர்கள் காரை எப்படி திறக்கணுன்றதெல்லாம் இது வேற எங்கேயும் நடந்ததா எனக்கு தெரியல. எப்பயுமே நமக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் வரும். அவர் தன்னை இளமையாக்கி கொண்டு ஒரு வளமான வார்த்தைகளுக்கு இங்கே மேடையில் சொந்தம் கொண்டாடினார். ஐயா அவர்களையும் பொறுப்பாக பேசிய அவர்களை, விருப்பத்தோடு பேசிய அவர்களையும் நான் வணங்கி மகிழ்வதில் பெருமைப்படுகிறேன். கடந்த ஒரு மாதமாக என் மனைவியிடத்தில் பேசியதை விட தனபாலிடத்தில் பேசியது தான் அதிகம். அதை நான் அவர்கிட்டே சொல்லிட்டேன். அவர் சொன்னார், அப்போ 1 மாதமாக உங்களை பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்கிறேன்னாரு. அருமையான நண்பர்கள் இணைந்து இந்த நகைச்சுவை சங்கத்தை ஒரு பெரிய மாநகரத்தில் தொடங்கி இருக்கிறார்கள். உண்மையிலே இது பாராட்டுதலுக்குரிய ஒரு மகத்தான செயல், ஒரு திருப்பணி என்றே சொல்லலாம். உண்மையிலே இந்த அரங்கத்துக்கு இவ்வளோ தூரம் வருவாங்களா? நான் ஏற்கனவே ஒரு சுதந்திர தின விழா பட்டிமன்றத்துக்கு சன் டிவிக்காக நாங்கள் வந்திருக்கிறேன். இது ஒரு இன்டீரியரான ஒரு இடமாச்சே, மக்கள் வருவாங்களா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக விருப்பமுள்ளவர்கள் அத்தனை பேரும் வருவார்கள் என்றார்கள். இங்கே வந்து பார்த்தால் அரங்கம் நிறைந்திருக்கிறது. அதில் முன்னால் நான் பார்க்குறேன் எல்லாமே மூத்த பெருமக்கள். ஏன்னா கொஞ்சம் தப்பாக நினைக்கக்கூடாது, உங்களில் ஒருத்தன் தான் நானும். அவங்கள கொஞ்சம் சிரிக்க வைக்கிறது ரொம்ப சிரமம். ஆனால் அவங்கள சிரிக்க வச்சுட்டுனா அதை விட பெருமை உலகத்திலே கிடையாது. மனிதன் சிரித்து மகிழணும்னா ஒன்று குழந்தையாக இருக்கணும், இல்லைன்னா குழந்தைகளோடு இருக்கணும். நான் ஏறத்தாழ 36 ஆண்டுகள் குழந்தைகளோடு இருந்த சிறப்பை இறைவன் தந்தான். என்னுடைய தமிழ் குடும்பத்தில் ஒருவர் தான் உஷாராணி. அவங்க முறையாக தமிழ் பயின்றவர்கள் என்பது முத்திரை பதிக்கிற சொற்களால் தெரிகிறது. என்ன அழகான இணைப்புரை வழங்குறாங்க. எல்லாமே ஒவ்வொரு வகையான திறமை தான். இங்கே மருத்துவரெல்லாம் வந்திருக்காங்க. ஐயா மருத்துவரையை மன்னிக்கணும், நான் ஏதாவது மருத்துவத்துறையும் சொல்லுவேன். ஏன்னா எங்கேயுமே பொதுவாக சொல்லுவாங்க, கடவுள்கிட்டையும் மருத்துவர்கிட்டையும் வச்சுக்காத. கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா மருத்துவர்கிட்ட அனுப்பிச்சுடுவார். மருத்துவர்கிட்ட வச்சுக்கிட்டா ஏன்னா சொல்லுவாங்க பொதுவாக, அவங்க கடவுளுக்கு சமமானவர்கள். அவன் படைக்கிறான், படைத்தவனை மீண்டும் இவர்கள் படைக்கிறார்கள். எவ்வளோ சிறப்புக்குரியவர்களாக இருக்காங்க தெரியுமா? நிறைய இருக்கு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா கூட யாரும் இங்கே மேடையில் சொன்னாங்க, ஒவ்வொரு இதுக்கும் கிருஷ்ணகுமார் ஐயா நினைக்கிறேன், ஹார்ட்டுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாமே தனித்தனியாக வந்துட்டாங்க. ஒருத்தன் A to Bயில் போய் உக்காந்து
சாப்பிட போனால் என்ன வேணும்னு சர்வர் தம்பி கேட்டார். 2 இட்லி வைப்பான். அப்புறம் என்ன சாப்பிட போகிறேன்? பூரி செட்டு சாப்பிடுவேன். தனித்தனியாக சாப்பிட்டீங்கன்னா பில்லு அதிகம், காம்போ எடுத்துக்கிட்டால் கம்மின்னா. அப்படின்னா என்னன்னா, ஒரு பூரி, ஒரு தோசை, ஒரு சின்ன ஊத்தப்பம், ஒரு இட்லி, ஒரு வடை, மினி காப்பி. அடேங்கப்பா, எவ்வளோ? 150 ரூபா தான். சூப்பர். தனித்தனியாக வாங்கினா 300 ரூபா வரும் போல இருக்குது. இதே போடுன்ட்டான். சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தான். அப்பப்போ சாப்பிட்டான். 6 மாதத்துக்கு பிறகு ஹார்ட் பிரச்சனை வந்து அவனுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனான். அங்கே என்ன பண்ணார், எங்கள் டியூட்டி டாக்டர் கேட்டார், ஹார்ட் பிரச்சனையை செக் பண்ணுறதுக்கு பல வழி இருக்குது. இசிஜி எடுக்கணும், எக்கோ எடுக்கணும், ட்ரெட்மில் எடுக்கணும், ஆஞ்சியோ பண்ணணும். தனித்தனியாக பண்ணாக்க செலவு கூட, காம்போ எடுத்துக்கிறியான். இவன் என்ன நினச்சிட்டான், காம்போன்னா அங்கே கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க போல இருக்குது சாப்பாடுன்னு. ஓடு காம்போ பண்ணிட்டான். 4 லட்சம் ரூபா பணம் கட்டுன்னு. அதனால் இன்றைக்கி எல்லாமே நவநாகரிக உலகம், எல்லாமே மாறுது. இந்த மாற்றத்திலையும் மனிதன் மட்டும்தான் மகிழ்வாக இருக்க பழகணும், வேறு வழியே கிடையாது. அதுக்குன்னு ஒரு அக்கறையாக ஒரு நகைச்சுவை சங்கத்தை தனபால் அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து தான் இதை உருவாக்கியிருக்காங்க. ஏதோ ஒரு பொதுநலம் நோக்கி உருவாக்கப்பட்ட இந்த போதி மரத்தை நம்ம காப்பாற்றணும் இல்லையா? என்னங்க, அவங்க நிதியை யார்கிட்டையும் வாங்கிறது இல்லை போல இருக்குது. நாம் கொடுக்குற வருட சந்தா அல்லது ஆயுள் சந்தா, இதை வச்சு ஒரு டெபாசிட் பண்ணி அதில் வர்றதை வச்சு இதை உயிரோடு காப்பாற்றணும். அதுக்கு நாம் ஒன்றுமே பண்ண வேணாங்க. என்னங்க, ஒரு ஆண்டு சந்தா 500 ரூபாண்டு சாதாரணமான விஷயம். ஆயுள் சந்தா 5000ன்றது நம்ம பொறுத்தவரையில் பணம் இப்போ பெரிய விஷயம் இல்லை. இங்கே அரங்கத்தில் வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் பதிஞ்சிங்கன்னா நான் வந்து போனதுக்கு பெருமையாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, 4 பேர் சிரிக்கட்டுமே. அதனால தான் நான் சொன்னேன் மகிழ்வித்து மகிழ்வோன்னு. உங்களால் உங்கள் உறுப்பினர் கட்டணத்தினால ஒரு வருமானத்தை வச்சு இந்த நிகழ்வை உயிரோடு காப்பாற்றி கரையேற்றுகிற போது அந்த அரங்கத்திற்கு வருகிறவர்கள் ஆனந்தமாக போகட்டுமே. அந்த ஆனந்தத்தில் உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. நம்ம செய்வோம். சிரிப்பதற்கு இது வேணும், அது வேணும், எதுவுமே கிடையாது. மனசு இருந்தால் போதும். சிரிக்கிறதுக்குன்னு யாரை பார்த்தாலும் ஐயா சொன்னாங்களே, என்னங்க பார்த்தாலும் டென்ஷன். எல்கேஜி பையன் கூட சொல்கிறான், அவன் ரொம்ப டென்ஷனாகிறான். அவன் என்னன்னு கேளுங்களேன், அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு பிடிக்காத வார்த்தையை பேசுகிறோம். ஹோம்ஒர்க் எழுதிட்டியா, எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறான் நம்மளை. 2 மாதத்துக்கு முந்தைய மழை பெஞ்சது எங்கள் சென்னையில். வானவில் வந்தது, ரெயின்போ பார்த்தா அவங்க அப்பா வாசலில் நின்று உள்ளே இருந்து மகனை கூப்பிட்றான், ரமேஷே வாடா, ரெயின்போ வந்துடுது, சூப்பராக இருக்குது, இப்போ தான்ப்பா பார்த்துட்டு உள்ளே வந்தேன். வாடா, அப்பா கூட பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதே ரெயின்போ தானே, கலர் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா? போப்பா, இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். இல்லைடா, அப்பா கூட பார்த்தா ஜாலியாக இருக்கும், வாடா. ஆமாம், கூப்பிடுவேன், ரெயின்போ காட்டுவேன், ஸ்பெல்லிங் கேப்பேன், தப்பாக சொன்னால் 2 அடி அடிப்பேன். இது எதுக்கையா இந்த தண்டனை? அவன் எவ்வளோ உஷாராக இருக்கான் பாருங்க. பெருமைக்குரியவர்களே, நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நமக்கு மனசு இருந்தால் போதும். ஐயா சொன்னாங்களே, பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானுடனே. அன்றைக்கே சந்திரபாபு பண்ணார். சிரிப்பு இறைவன் தந்த சொத்து நமக்கு. அதை தான் நம்ம இன்றைக்கி நிறைய வீட்லேயே காணாமல் போச்சு. வீட்டுக்குள்ளே இருக்குது சார், கொட்டி கிடக்குது, எங்கெங்கே இல்லை, போகிற இடங்கள் எல்லாத்துலேயும் இருக்குது. வீட்டில் இருக்குது, பள்ளிக்கூடத்தில் இருக்குது, கல்லூரியில் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் இருக்குது. எங்கே இல்லைங்க? பஸ் பயணத்தில் இருக்குது, கார் பயணத்தில் இருக்குது, ரயில் பயணத்தில் இருக்குது, எல்லா பயணங்களையும் இருக்குது. நாம் அதை அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவான மகாகவி பாரதி. பராசக்தி இடத்தில் பாடுகிற போது அவன் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? உப்புக்கும் புளிக்கும் அரிசிக்கும் நான் உன்னை வரம் கேட்பேன் என்று நினைத்தாயா? ஒருபோதும் நான் அதற்காக பாட மாட்டேன்.
இந்த வையகம் பயனுற வேண்டும், அதற்காகத்தான் உன்னை நான் பாடினேன். எவ்வளோ உயரிய சிந்தனை பார்த்தீங்களா? அடிவயிறு பட்டினி சார், அவன் ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை, எத்தனை கோடி இன்பம் வைத்தான்னா. என்ன அருமையான வார்த்தைகள் தெரியுங்களா? அதில் அவன் சொன்ன வார்த்தை இன்னொன்று பிடிக்கும் எனக்கு. இன்று புதிதாய் பிறந்தோம். ஒவ்வொரு நாளும் அப்படி நினச்சி பாருங்களேன், குழந்தையாயிடுவோம். எங்கே இல்லைங்க, அன்றைக்கி வீட்டுக்காரர் அப்படி சேரில் உட்காந்துங்கிறாரு, அந்த அம்மா மனைவி சொல்லுது, ஏங்க நான் வெளியில் போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும்? அதை விட எனக்கு என்னடி வேணும்னா. சும்மா எதேச்சா சொன்னான், வேறு ஒன்றுமே இல்லை. ஐயா கூட சொன்னார், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இதை ஒருத்தன் கேட்டும் போய் என்கிட்ட அவன் சொன்னான், 100க்கு 100 உண்மை புலவரேன்னா. எதை வச்சுரா சொல்கிறேன்னு. நேற்று வீட்டுக்குள்ளே உட்காந்து கடகன்னு சிரித்தேன், என் ஒய்ஃப் வெளியே போயிட்டான்னா. சார், எதையுமே மனிதனுக்கு மட்டும் 2 பார்வை இருக்குது சார். ஒன்று நேர்மறை பார்வை, எதிர்மறை பார்வை. நேர்மறையான சிந்தனைகளுக்கு நாம் ஆளாகிவிட்டால் நாமும் மகிழலாம், மற்றவர்களை மகிழ வைக்கலாம். எதிர்மறை சிந்தனை தான் நம்ம மகிழ்ச்சியும் கெடுத்துரும், அடுத்தவன் மகிழ்ச்சியும் கெடுத்துரும். நேர்மறை சிந்தனை அது வளர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார். கடவுள் அந்த இதை கொடுத்தா போதும் நமக்கு. வாழ்க்கை என்பது என்னங்க? நம்பிக்கை தானே. நேற்று இதை விட்டுருங்க, நாளை இதை நமக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்க போகணும்னு யாருக்கு தெரியும்? ஜோசியக்காரங்கிட்டே ஒரு பொண்ணு வந்து கையை நீட்டுது. அந்த பொண்ணு கையை பார்த்துட்டு ஜோசியர் சொல்கிறாரு, நீ காதலிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்குவோம்மா, கவலைப்படாதேன்னாரு. அது எந்த பையன் நீயே சொல்லிடான்னுது. நீங்கள் நிலவரம் அப்படி இருக்குது. வாழ்க்கை என்பது நம்பிக்கை. அவனன்றி ஓரணுவும் அசையாது, நம்பிக்கையில் இருக்குது. நாளையது என்பது நம்ம கையில் இல்லை. அதனால்தான் புத்தர் சொன்னார், ஒவ்வொரு வினாடி பொழுதும் வாழ பழகு, மகிழ்ச்சியாயிடுறா. அடுத்த செகண்ட் என்ன ஆகும் தெரியாது. நிறைய பேர் சபதம் பண்ணுவான், வெட்டிக்கிட்டான் காலையில் 8 மணிக்கு அவனை வச்சு பண்ணிடுறான் பாருன்னுவான். இவன் இருக்கிறானான்னு அவனுக்கு தெரியாது, இல்லைங்களா? அந்த வாழ்க்கை என்பது, எனக்கு அந்த வாழ்க்கை என்ற வார்த்தையை ரொம்ப பிடிக்கும். முதல்ல என்ன மங்களகரமாக இருக்குது பார்த்தீங்களா? மனிதனே வா, வரவேற்பு கொடுக்கறது. அடுத்த எழுத்து சேருங்க, வந்து வாழ். நான் எப்படி வாழுறது? உன் கையில் இருக்குடா, அதான் வாழ்க்கை. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம்னு கவிஞர் தாராபாரதி எழுதணும். வாழ்க்கை சாதாரணமானதில்லை, கடவுள் கொடுத்த கொடை. இந்த பிறவியே கடவுள் கொடுத்த கொடை. ஐயா சொன்ன மாதிரி எந்த ஜீவனாவது சிரிக்குமா? முயற்சி பண்ணி பாருங்க. அண்ணா நகரில் ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறேன், செல்லமாக கொஞ்சறாரு நாயை. அதுக்கு என்னமோ உடம்பு சரியில்லை போல இருக்குது. ஆ தர டானிக்கை ஊற்றுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறாரு, போராடுறாரு. பட்டு இல்லை, செல்லம் இல்லை, நான் வளர்த்த பட்டுக்குட்டி இல்லை அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. வாயை திறக்கலை. அவரே டென்ஷன் ஆகி அந்த பாட்டிலை தூக்கி போட்டு உடச்சிட்டார். அந்த நாய் இறங்கி போய் அது எப்படி சாப்பிடுமோ அப்படி சாப்பிட்டு போட்டுது. அதான் ஆண்டவன் இயற்கையாக ஒன்று வச்சிருக்கிறான்ல, அந்த இயற்கையை நம்மளால் மாற்ற முடியுமா சார்? நமக்குள்ளே வச்சிருக்கிற இயற்கையை மகிழ்ச்சியாரு, சிரிப்பாயிரு, கலகலப்பாயிரு. உண்மையிலே இந்த சபையை 6வது கூட்டமாக இருந்தாலும் நான் அங்கீகரிக்க ரொம்ப அற்புதம். சொல்லும் போதே சிரிக்கிறீங்க. சில இடங்களில் நிதானமாக யோசித்து தான் செய்வாங்க. அதுலேயும் ஒரு அம்மா ஏமா சிரிக்காத மௌனமாக இருக்கிறேன்னா, நான் பேசினா சிரிக்கணும்னு முதல்ல சொல்கிறது தானே நீ? அது அல்ல, ஒருத்தர் சொல்லி சிரிக்கிறதில்ல, நம்ம மறந்து நாம அதில் ஐக்கியமாகி நம்ம மறந்து சிரிக்கிறோம் பார்த்தீங்களா? அதில் தான் சார். ஏன்னா சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் சரியாகும்னு ஒரு அழகான பொன்மொழி உண்டு. அதை நினச்சி பார்க்குற போது மனிதனுக்கு அந்த மகிழ்ச்சியை தருவது, மனசை சுத்தப்படுத்துறது, தூய்மையாக்கிறது, கோயிலாக வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆற்றலும் சிறப்பும் அந்த சிரித்து மகிழ்வதுக்கு தான். அதனால் எல்லா இடங்களிலும் கொட்டி கிடக்குது, அது கொட்டி கிடக்குது. பல ஆண்டுகள், 36 ஆண்டுகள் நான் ஆசிரியர் பணியில் இருந்தேன். ரொம்ப அனுபவிப்பேன் சார். அந்த பிள்ளைகள் வாழ்த்தின வாழ்த்து தான் மேதகு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பக்கத்தில் கொண்டு போய் என்னை நிற்க வச்சுது. ஏன்னா ஐயாவோட நான் 2 நாள் இருந்தேன். சிறப்பு அழைப்பாளராக நான் அந்த இடத்துல இருந்தேன். அப்போ மாநிலத்திலேயே ஒருத்தந்தான் நான் உயர்நிலைப்பள்ளி அளவில் நான் தேர்வு செய்யப்பட்டவன். அதனால் ஐயாவோட இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிது.
அந்த மாதிரி ஒரு மனிதர் இனி கிடைப்பாரான்னு தெரியல. ஏன்னா ராமேஸ்வரத்திலிருந்து ஒற்றை மனிதராக டெல்லிக்கு போனார். திரும்பி அந்த ஊருக்கு வரும்போது 100 கோடி இந்தியனாக வந்தார். அவருக்கு இல்லையா ஹியூமரு? அவருக்கு நகைச்சுவை நிறையா இல்லையா? பெருந்தலைவர் காமராஜருக்கு இல்லையா? பேரறிஞர் அண்ணாவுக்கு இல்லையா? முத்தமிழறிஞர் கலைஞருக்கு சார் எல்லாருக்குமே இருந்தது. அவ்வளவு நகைச்சுவை உணர்வு தான் அவருடைய ஆயுள் நீட்டிப்புக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. அதனால் நான் அந்த பிள்ளைகளெல்லாம் நான் குறையாக இருந்தாலும் நான் அதை ரொம்ப ரசிப்பேன், நிறையா ரசிப்பேன். அவன் ரொம்ப ரொம்ப அருமையாக எழுதுவான். சார் எங்கள் கணக்கு டீச்சர் சாந்தகுமாரி வரம்மா உண்மையாக நடந்தது, அந்த பேப்பர்லாம் எடுத்து வச்சுருக்கேன். காலமும் நேரமும் ஒரு கணக்கு கட்டுருந்தாங்க சார். 10 பேர் சேர்ந்து ஒரு தார் ரோடை 5 நாளில் போடுறாங்க, அதே ரோடை 20 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் போடுவாங்க? நான் எழுதிக்கிறேன். இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோடை மறுபடியும் எதுக்கு 20 பேர் போடணும்? இது அரசாங்கத்திற்கு வீண் செலவுன்னு எழுதிக்கிறான். அந்தம்மா மார்க் போட மாட்டேன்னுட்டுது. என்கிட்ட நேராக வந்தது, செல்லம் கொடுத்து இந்த பசங்களை சீரழிச்சிட்டியா நீ? இன்னமா எழுதிக்கிறான் பார், இதுக்கு போடுறதா? அம்மா நானாக இருந்தால் அவனுக்கு மட்டும்தான் மார்க் போடுவேன். ஏன் தெரியுமா? நீ கேட்ட கணக்கு பொதுவாக போடுற கணக்கு, அவன் போட்ட கணக்கு சமுதாயத்து கணக்கு. இதுதான் நடக்குது நாட்டில். என்ன அருமையாக எழுதிக்கிறான் புள்ள, ஃபுல்லாக போடுமா மார்க்கை. உங்களுக்கெல்லாம் இப்படிலாம் எழுதியிருந்தா நீங்கள் போடுவீங்களா? இதை விட பயங்கரமாக எழுதிக்கிறான். காந்தி ஜெயந்தி குறிப்பு வரைங்கன்னா காந்தியை பற்றி 3 வரி எழுதிட்டு கடைசி 4வது வரி எழுதிக்கிறான், ஜெயந்தியை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. சார் அவன் குழந்தை அப்படி தான் சார் இருப்பான், குழந்தை அப்படி தான் இருப்பான். அவனை எப்படி நம்ம திருத்தணுமோ அவன் பாதையில் தான் போகணும். நாம் குழந்தைய மாறணும் சார். என்னம்மா சிந்திக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? அவன் அறிவை சிந்திக்கணும், ரசிக்கணும். முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி நடந்தது, ஆமை ஜெயித்து விட்டது, முயல் தோற்று விட்டது. ஏன்? கேள்வி பெருசாக இருக்குது. அவன் ஆயிருக்கான், முயலாமை தான் காரணம். என்ன அறிவு சார்? நீங்கள் அறிவை ரசிக்கணும், அறியாமையை ரசிக்கணும். இப்போ கொரோனா பீரியட் ஐயா சொன்னாங்கல்ல, 2.5 வருஷம். அது நம்ம நினச்சி பார்த்தோமா ஐயா? வாழ்க்கையில் நினச்சி பார்த்தோமா? யாராவது ஒருத்தராவது? அத்தனை பேரும் 2.5 வருஷம் ஒரு வீட்லேயோ உள்ளே உட்காந்துருப்போம். அப்போ தான் சார் தெரிஞ்சது எனக்கு, ஏன் மொத்த பேரும் லேடிஸ்லாம் சீரியல் பார்க்குறாங்க. வேறு ஒரு உலகம் அது. நான் அந்த கொரோனா பீரியடில் மாட்டிங்கன்னா அந்த சீரியல் நானும் பார்த்து மூளை குழப்பம்லாம் வந்துடுது எனக்கு. டாக்டர்கிட்டவும் போக முடியாது இல்லை. காலையில் நான் சில நாளுக்கு முயற்சியெல்லாம் பண்ணியிருக்கிறேன், அவள் கூடயே உட்காந்து ஹெல்ப் பண்ணுவேன். காலையில் எழுந்த காய்கறியெல்லாம் அரிஞ்சு கொடுக்குது, என்ன தான் பொழுது போகிறது. அப்புறம் செஞ்சு முடிச்சுட்டு அவள் கூட சீரியல் பார்க்குறதுக்கு 10:30 உட்காருவேன். அவள் பல வருஷம் கஷ்டப்பட்டுக்கிறா. ஏன்னா தண்ணினா அவளே எழுந்து போய் குடிக்கணும், ஸ்நாக்ஸ்னால் அவளே போய் எடுத்து வந்து சாப்பிட்ணும். நீ உட்காந்த இடத்துல இரு, நான் செய்கிறேன்னு சொல்லி நானே அப்பப்போ கொண்டாந்து சர்வ் பண்ணேன். ஆனால் ராத்திரி படுக்கும்போது அவன் நிம்மதியாக தூங்குறான், என்னால் முடியல. ஏன்னா நான் அப்படி போய் வந்தால் சன் லைஃப் போவோம், இப்படி திரும்பி வந்தால் ஜீ தமிழ் போவோம், கலர் தமிழ் போவோம், விஜய் டிவி போவோம், மாறி 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 சீரியல் போகுது. அப்போ தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், அவன் மேலே இருந்த பாசமே பக்தியாக மாறினதுக்கு காரணமே அதுதான் சார். ஒரு மாற்றத்தையே உண்டாக்கிட்டுது எனக்கு. ஏன்னா ஒரு வீட்டு பிரச்சனையை என்னால் தாங்க முடியல. ஒரு 7-8 வீட்டு பிரச்சனையை பார்த்து என்னை ஞாபகத்தில் வச்சுங்கிறான் பார்த்தீங்களா? இதை விட ஒரு புண்ணியம் உலகத்திலே கிடையாது. அந்த கொரோனா எனக்கு கற்றுத்தந்த பாடம் தெரியுமா? ஏன்னா போதித்த போது தெரிந்து கொள்ள முடியாத வாழ்க்கை கொரோனா பாதித்த போது நான் கண்டு கொண்ட உண்மை அது. எவ்வளோ விஷயம் இருக்குது சார். ஏன் நம்ம நெகட்டிவாக பார்க்கணும், பாசிட்டிவாக பார்ப்போமே, கொரோனாவை மட்டும் பார்க்கக்கூடாது. வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் சார், யார் நெகட்டிவாக பார்க்கணும்? நெகட்டிவாக பார்க்குறவங்களோட பழகாமல் இருந்தாலே சந்தோஷம். நிஜமாக சொல்கிறேன், நமக்குன்னு ஒரு தெம்பு இருக்கிற மாதிரி இருக்கும், வந்தவன் கெடுத்துருவான். அவனோட பேசாமல் இருங்க, அதுவே பெரிய மகிழ்ச்சி. எவ்வளோ விஷயம் சார். எங்கள் சின்ன மாமனார் சார், கொரோனா பாதித்து போனவனை விட பயந்து போனவன் தான் சார் அதிகம். நிஜமாக சொல்கிறேங்க, பயத்திலே போனவன் தான் அதிகம். எங்கள் சின்ன மாமனார் ஒருத்தர் சார், அப்போ கூட அவர் விடமாட்டார் சார். டாக்டர் சொன்னதை வேதமாக வச்சுக்கின்னு வாக்கிங் போவார், டெய்லி போவார். அப்படியே எல்லாம் ரொம்ப எல்லாம் கட்டிக்கிட்டு போவார். மனசை கேட்கல, மாமா வாங்க அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு 6:45 மணிக்கு போகும்போது கூப்பிட்டு ஹாலில் உட்கார வச்சு வீடு உள்ளே போயிட்டு வீட்டம்மாக்கிட்ட சொல்லி உங்கள் சித்தப்பா வந்துக்கிறான்னு சொல்லி ஒரு காப்பி ஒரு டம்ளர் கொண்டாந்து கொடுத்து, மாமா இதை குடிச்சிட்டு போங்க மாமா, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அவரும் குடிச்சிட்டார். குடிச்சிட்டு கண் கலங்கி நின்னார். ஏன் மாமா கண் கலங்குறீங்கன்னு?
பெத்த புள்ள கூட என் மேலே அவ்வளோ அக்கறையாக இல்லைடா. யார் வீட்டு பிள்ளையோ என் வீட்டில் வாழ்க்கப்பட்டதுனால இந்த சின்ன மாமனார் நல்லா இருக்கணும்னு காலங்காத்தால் கபசுர குடிநீர் கொடுத்த பற்றியா? நான் கொடுத்தது காப்பியா? அப்போ தான் நான் நினச்சேன் அவர் ரொம்ப பயத்தில் இருக்கிறாருன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. காப்பி எதுன்னு தெரியல, கவசர குடிநீர் எதுன்னு தெரியல. அப்போ மனுஷன் எவ்வளோ மிரண்டு போய்கிறாரு பற்றியா? அவர் குடிச்சு வச்சு டம்ளர் எடுத்து உள்ளே எடுத்து போனேன். எங்கள் சித்தப்பா என்ன சொன்னார்னு அவள் வேற. நான் சொன்னேன், நான் என்ன சொல்ல நினைக்கணுமோ அதை அவர் சொல்லிட்டு போட்டார். எவ்வளோ சார் இல்லை எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக பார்ப்போமா சார்? நீங்கள் மகிழ்ச்சியாக பார்க்க பார்க்க மனத்துயரங்களுக்கு தானாகவே போயிடும். சூரியனை கண்ட பனி போல விலகிடும். அது எந்த பிரச்சனைக்கும் தீர்வு வெளியில் இல்லை, ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளேயே இருக்கிறது. அதை நம்ம பார்க்க மறந்தபோது தான் வெளியில் போகிறோம், இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறோம். அதற்கான தீர்வு அதனால தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற ஒரு நிறுவனர் வெற்றி பெற்று கொண்டே இருந்தார். நம்ம ஐயா பாலமுருகன் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் வெற்றியினுடைய முகத்திலே இருக்கிறார். அதுபோல் ஒரு பெரிய நிறுவனரை பார்த்து கேட்டதுக்கு, நீங்கள் வெற்றி பெறுவதனால் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். அவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருப்பதனால் தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சந்தோஷமாக இருங்க, அதை ரூட்டு நமக்கே கிடைக்கும். இதை யோசிக்காமல் மறந்துட்டோம் பற்றியா அப்படின்னு நமக்கே ஒரு எண்ணம் தோணும். அந்த மகிழ்ச்சி தான் மனிதனுக்கு மார்க்கத்தையே தரக்கூடியது. எவ்வளோ பெரிய ஒரு நாட்டினுடைய விஸ்வரூப சுதந்திரத்தை ஒற்றை மனிதர் வாங்கி கொடுத்தார் நமக்கு. அவர் எவ்வளோ பெரிய சாதனையின் சிகரம் அண்ணல் காந்தியடிகள். கொஞ்ச நெஞ்சமான விஷயமா அது? அவர் எவ்வளவு எல்லாத்தையும் அவமானங்களை கூட வெகுமானங்களாக எடுத்துக்கொண்டார். அதுதான் முக்கியமானது. அதனால் நம்ம சின்ன சின்ன அவமானங்கள் வந்தால் நமக்கு அப்படியே இது பண்ணுறோம், ரொம்ப கோச்சிக்கிறோம், முரண்டு பிடிக்கிறோம், கோபப்படுறோம். தூக்கி எறிங்க. அவமானத்தை கூட வெகுமானமாக ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தை தருவதே சிரித்து மகிழ்கிற ஒரு அற்புத சக்தி தான். அதை நம்ம பழகிட்டோம்னு வச்சுங்களேன், சரியாக போடும். நம்ம அதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது சார். அண்ணா நகரில் போய் ஒரு கதவை தட்டுறோம், ஒரு பொடி பையன் வரான். அப்பா எங்கடா? வேலைக்கு போய்கிறாரு. அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. அண்ணன் கிரிக்கெட் ஆட போய்க்கிறான். நீ எங்கேயாவது போகிறதானே? கோவம் வந்துடுது எனக்கு. நீ எங்கேயாவது போகிறதானே? இப்போ நான் கூட என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன். அப்போ நான் தான் சார் வீடு மாதிரி வந்திருக்கிறேன். இப்போ தவறு யாருடையது? டென்ஷன் ஆகலாமா? நான் நிறைய விஷயங்கள் இருக்குது சார். இன்னும் சில பேர்லாம் நீங்கள் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாருங்களேன். கொஞ்சம் பொறுமை வேணும் அதுக்கு. தம்பி அப்பா எங்கடா? என்ன விஷயம் சார்? பணம் தரணும். நீங்களா அவரா? நான் தான் தரணும்னா என்கிட்ட கொடுங்க, தரேன். அவரு கொடுக்கணும்னா வெளியூர் போயிருக்கிறார், எப்போ வருவார்னு தெரியாது. அவன் எவ்வளோ பயிற்சியில் இருக்கிறான் பாருங்க சார். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் எழுதி வைக்கிறது இல்லை. நீங்கள் மானுடத்தோடு பழகுகிற போது வருகிற மலர் வாசனை, இதெல்லாம் நம்ம இந்த மனத்தை நுகர்ந்து மகிழ பழகிவிட்டால் நமக்கு எல்லாத்தையுமே மகிழ்ச்சியாக பார்க்கறதுக்கு உரிய எண்ணம் தானாகவே வரும். மகிழ்ச்சியாக இருக்கணும் சார். அதெல்லாம் தமிழில் ஒன்று சொன்னால் தெரியுங்களா? இடம் பொருள் ஏவல். எந்த இடத்துல எந்த மனிதன் எதற்காக எப்படி சொன்னான், அதை வச்சு தான் நம்ம தீர்வு வைக்கணுமே தவிர வருத்தப்படக்கூடாது. எனக்கு தம்பி முறையாகணும் சார், மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறான், சர்வீஸில் இருக்கிறேன். அங்கேயே போயிட்டு அவன் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிற பையன், ஒரே பையன், அவன் இறந்துட்டான். கதறி அழுவுறான். நான் போய் மாட்டுத்தாவண்டி 2 மதல மாலை வாங்கி போய் போட்டுட்டு நிற்கிறேன். நிமிந்து பார்த்து சொன்னான், சார் பெரியப்பா நீ எல்லாம் இருக்கும்போது அப்பா போயிட்டாருன்னா. நீங்கள் சிரிக்கிறீங்க, நான் மெடிக்கல் லீவ் போட்டு 5 நாள் போட்டு வேலைக்கே போகலை சார். இப்போ அவன் அந்த நோக்கத்தில் சொன்னான். அவன் அதுக்காக சொல்லலை, நீ இருக்கிற போது அவள் போயிட்டாருன்னா நாம் வேறு விதமாக நினைக்கக்கூடாது. நீயாவது இருக்கிறியன்ற மாதிரி தான் நாம் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். அதில் நம்ம தப்பாக போய் நினச்சி என்னை என்னடா பார்க்குற கோவப்படக்கூடாது. ராத்திரி 12 மணிக்கு கல்யாண மண்டபத்தில் தகராறு பண்ணுறான் சார் மாப்பிள்ளைக்கு சித்தப்பன். இங்கே வா, என்னடா உன் அப்பன் என் அண்ணன் லேட்டு வெங்கடேசன் போட்டுக்கிற
ஏன் லேட்டு தியாகராஜன் எனக்கும் போட்டான் என்ன? அவன் டபுளில் இருக்கிறான். மாப்பிள்ளை வந்தான், பரவாயில்ல சித்தப்பா கோவப்படாத, கூடிய சீக்கிரத்தில் போட்டுடுறேன்னா. அவனுக்கு அப்படி தான் சார் பதில் சொல்ல முடியும். லேட்டுன்னா என்ன அர்த்தம்னு கிளாஸ் அர்த்த முடியும். அந்த நேரத்தில் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அனுப்பிடணும். எந்த இடம், எந்த சொல்லு, யார் வாயில் வருது, எப்படிப்பட்ட நேரம், அப்படி தான் நம்ம பார்க்கணும். லாக்டவுன் முதல்ல வந்ததில்ல, அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. செகண்டில் 2வது லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. நாளையிலேருந்து அது எத்தனை மாதம் ஆகுமோன்னு எல்லாம் பயந்தான். ஆஃபீஸில் பாதி பேர் வந்த உடனே என்ன பண்ணால், ஒருத்தன் அவசரமாக வந்து செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணுற அவர் பிடபிள்யூடியில் இருக்கிற நண்பரை இனி எத்தனை மாதம் ஆகுமோ அவனை பார்க்கறதுக்கு நேராக போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு ஆஃபீஸ் விட்டு நேராக அந்த நண்பன் வீட்டுக்கு போகிறான். அந்த நண்பன் வீட்டுக்கு போனால் அந்த நண்பனுடைய ஒய்ஃபு வாசலில் கண்ணீரும் கம்பளையுமா இருக்குது. ஏமா அழற, என்ன விஷயமா? நாளையிலேருந்து லாக்டவுன் வேறு போட்டான், என்ன விஷயம், என்னது வேணுமா வாங்கி போய் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டை அப்படின்னு கண் கலங்குச்சு. என்னடா ஆச்சின்னு உள்ளே போய் பார்த்தா பெட்ரூமில் இவன் காலு ஃப்ராக்சர் ஆகி மாவு கட்டு போட்டுன்னு படுத்துன்னுக்குறான். இவன் சொன்னான், ஏன்டா என்னடா ஆச்சு, எனக்கு தெரியவே தெரியாது. ஏன் என்னாச்சு? எங்கள் வீட்டம்மா எங்கே இருக்குது சொல்லு. தெரு பக்கமாக தான் நிற்கிறாங்க. இந்த கதவை சாத்து. கதவை சாத்திட்டான். போன லாக்டவுனில் நான் பட்ட பாடு எனக்கு தான்டா தெரியும். எம்மா வேலையை செய்கிறது ஒரு மனுஷன். நாளையிலேருந்து லாக்டவுனு போட்டான், எப்போ திறப்பான்னு தெரியல. வரும்போதே என் நண்பர் ஆர்த்தோ டாக்டர்கிட்ட ஒரு கட்டு போடுங்கன்னு நானே சொல்லி அந்த மகராஜன் ஒரு கட்டு போட்டார். நான் வந்து படுத்துட்டு இருந்தான். வந்ததுமே என் வீட்டம்மா சொல்லிச்சு, எந்த வேலையும் செய்யாத, நான் பார்த்துக்கிறேன், ஃபுல்லாக ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டுது. இதுக்கு தான்டா நான் இந்த வேலையை. அவனுக்கு கோவம் வந்துடுது. ஃப்ரெண்டாடா நீ, ஃப்ரெண்டு, ஒரு வார்த்தை ஃபோனில் இதை சொல்லியிருந்தா நான் ஒரு காலில் கட்டு போட்டுப்பேனா இல்லையா? ஏன்னா அவனும் பட்ட பாடு அவனுக்கு தான் தெரியும். சார், எந்த ஒரு மகிழ்வதற்கு சூழ்நிலை தான் இல்லை, பாதகமான சூழ்நிலை கூட நமக்கு சாதகமாக்கி கொள்ளுகிற தத்துவ சிறப்பை இந்த மகிழ்ச்சி தான் கொடுக்கும். அதுக்கு அதை எடுத்துக்கிற பக்குவம் நமக்கு வேணும். பக்குவம் வேணும் சார். அந்த பக்குவம் இருந்தாலே ஜெயிச்சுடலாம் சார். எல்லா இடங்கள்லையுமே இருக்கு. மருத்துவர்கள் ஐயா வந்திருக்காங்க, அவங்கள வணங்கணும். தெய்வத்துக்கு சமமானவங்க. ஒரு மருத்துவமனையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு டென்ஷன் இல்லையா? எவ்வளோ பிரச்சனை இருக்குது சார். அன்றைக்கி ஒருத்தன் வந்து கேட்குறான், டாக்டர் உக்காந்துங்கிறாரு, இந்த ஸ்டெத்தஸ்கோப்பெல்லாம் வச்சு முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் கேட்டார், என்ன பண்ணுதுன்னார். இம்மா நேரம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டான். இல்லைப்பா, அது எங்களுடைய மருத்துவ முறைப்பா அது. அது சரி, இப்போ என்னையே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ எதுக்கு எம்பிபிஎஸ் படித்தேன்னா? என்னடா வம்பா போச்சு. நான் ஓரமாக உட்காந்துங்கிறேன். நண்பர் தான் அவர். சரி, இப்போ என்னையா பண்ணுது சொல்லு, விஷயத்தை சொல்லு. ஏன்னா சகிப்புத்தன்மையும் பொறுமையும் நிதானமும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. என்ன பண்ணுது சொல்லு. வலது முட்டி வலிக்குது, குடையுது, வலது கால் முட்டி குடையுது. உடனே ஐயா கேட்டார், டாக்டர் ஐயா, உனக்கு எத்தனை வயசு? 72. 72ன்னா குடைய தான் செய்யும். அது சரி டாக்டர், நான் உங்கள் பேச்சை மதிக்கிறேன். இடது காலுக்கும் அதே வயசு தான், அது குடையில. ஏன் இப்போ டாக்டருக்கு குடைய ஆரம்பிச்சது. அவர் இப்படி கையை வச்சாரு. இவன் கேட்குறான், வலிக்கிற மாதிரி ஃபீலிங்காக இருக்கான்னா. ஆமான்னாரு. டோன்ட் வரி, அதை பற்றி கவலையப்படாதீங்க டாக்டர், கவலைப்படாதீங்க. இஞ்சி தட்டி டீயை போட்டு சூடாக சாப்பிட்டா அந்த வாயு சம்மந்தப்பட்டது அதுன்னு வைத்தியம் கேட்க வந்தோம். வைத்தியம் சொல்லிங்கிறான். இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த சமுதாயத்தில்? நெஞ்சி பொறுக்குதலேயே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சு சாவார். இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே, அஞ்சுதலை பாம்பென்பான் அப்பன் மகன் ஆறுதலை என்று சொல்லிவிட்டால் நெஞ்சம் பிரிந்திருப்பார், நெடுநாள் பகைத்திருப்பார். இந்த பிரபஞ்சத்தை படம் பிடிச்சி காட்டுறான பாரதி. அந்த சூழ்நிலை இன்னைக்கு இருக்குயா? அப்படித்தான் இருப்பான் அவன், அப்படித்தான் இருப்பான். அதையும் நம்ம ரசித்து பதில் சொல்லணும். அப்புறம் கேட்டான் சார் ஒரு கேள்வி. சரி விடுங்க, இப்போ இது சரியாகணும்னா என்ன பண்ணணும்? டெய்லி 4 கிலோமீட்டர் நடக்கிற காரியமாக சொல்லணும் சார். அப்புறம் டாக்டருக்கும் கோவம் வருமா வராதா? நீ நடக்கலைன்னா உனக்கு காரியம் நடக்கும்ட்டார். முற்றுப்புள்ளி வைக்கணுமா இல்லைங்களா?
சார் எந்த இடத்துலையும் வித்தியாசமான வேடிக்கையான மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதை நாம் அப்படியே உள்வாங்கி அதை மகிழ்ச்சியாக்கி அவனுக்கு ஒரு மார்க்கத்தை, மாற்று மார்க்கத்தை நாம் தான் உருவாக்கி தரணும். நிறைய பேர் அப்படி தான் சார் இருப்பான். அதுக்காக நம்ம போய் கோவப்படுறதில் பிரயோஜனமே இல்லை. எல்லா இடத்துலையும் வாழ்க்கையே அப்படி தானே, வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் அப்படி தானே. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் பூவி பேணி வளர்த்திடும் ஈசன். வீட்டுக்குள்ளே தொடங்கணும் சார் மகிழ்ச்சி. இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் நான் வணங்கி கேட்குறேன், ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நம்மளால் முடியாது கிடையாது, 1 மணி நேரம் அல்லது ½ hour, ஒரு 30 நிமிடம் உறுப்பினர்கள்லாம் ஒன்றா உட்காந்து பேசுவோமே. அந்த நேரத்தில் செல்ஃபோனை நிறுத்திடுங்க, எல்லாத்தையும் நிறுத்திடுங்க, முக்கியமாக டிவியும் நிறுத்திடுங்க. சந்தோஷமாக உட்காந்து பேசுவோமே ஒரு 1/2 மணி நேரம். நம்ம முன்னோர்கள் அப்படி தானே சார் இருந்தாங்க. கூடம்னு வச்சாங்க அதுக்கு பேர். ஏன்? கூடி பேசுவதால் அதற்கு கூடம்னு பேர். இப்போ அது காலியாக உட்காந்துங்குது, ஒரே ஒரு கருவி பேசிங்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த காலத்தில் அந்த கல்யாணம் கூட இப்போ போயிடுது சார், கான்ட்ராக்டில் போயிட்டுது. ஒரே ஒரு ஆளுகிட்ட ஒப்படைச்சிட்றோம். வெத்தலை பாக்கிலேருந்து, விருந்து வைக்கிறதுலேருந்து, வீட்டுக்கு அனுப்புறதுலேருந்து, பொண்ணு முள்ளையும் வீட்டுக்கு போய் சேர்க்கறதுலேருந்து அவங்க பொறுப்பு. இது அப்பா அம்மா பொறுப்பு, 2 வீட்டார் பொறுப்பு. இப்போ ஒரு தனி மனிதங்கிட்ட போய் சேர்ந்து போச்சு. அதில் என்ன சுவை இருக்குதுன்ற? இங்கெல்லாம் மறுவீடுன்னு உண்டுங்களா? மறுவீடுன்னு சொல்லுவோமா நாங்கள்? எங்கள் வீட்டில் மருன்றதுன்னுவாங்க. எங்கள் சவுத்தாரியா டிஸ்ட்ரிக்டில் மறுவீடு போகிறோமே. மாப்பிள்ளை கல்யாணமான உடனே மாப்பிள்ளை என்ன பண்ணுவார், பெண்ணோட சேர்ந்து மாமியார் வீட்டுக்கு போவார். ஒரு வாரம் அங்கே விருந்து. அவர் வீட்டில் சோறு இல்லைன்னா விருந்து தடபடலாக நடக்கும். அந்த விருந்தை வந்து அந்த பொண்ணு கொடுக்காது, அந்த பெண்ணுக்கு அம்மா தான் அந்த விருந்தை படைப்பார். அவ்வளவு நாகரிகமாக இலையை எப்படி போடணும், தண்ணீரை எப்படி தெளிக்கணும், தண்ணீர் தெளித்து தடக்கையால் தடவி குமரி வாழையின் குறுந்தகம் விரித்து அமுதம் உண்க அடிகள்னு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் 2000 வருஷத்துக்கு முந்தைய அது பரிமாறுற காட்சியை காட்டுறாரு. அப்படி தண்ணீரை தெளித்து தலைவாழை இலையை போட்டு அவரை மாப்பிள்ளையை மரியாதையை உட்கார வச்சு பதார்த்தங்கள்லாம் எடுத்து வைப்பா. தூணுக்கு மரவில் அந்த பொண்ணு நிற்கும், நேரடியாக வராது, மரவில் இருக்கும். அந்த அம்மா கண்ணாலே பாடம் நடத்தும். உருளைக்கிழங்கு பொரியல் எடுத்து வைக்கும். இவன் யோசிப்பான், எழுதிக்கோ, இவனுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கல சார். அவனுக்கு என்னென்ன பிடிக்கும்ன்ற பிடிக்காதுன்றத பாடம் நடத்துகிறா தாய். வெண்டைக்காய் அள்ளி வைப்பான் அந்த அம்மா, வச்ச வேகத்திலே அவன் பாதி காலி பண்ணிடுவான். இவன் வெண்டைக்காய் பிரியன், மனசுக்குள்ள நினைக்கும், ஆனாலும் மூளை வளரல. அந்த அம்மாவுக்கு மனப்போராட்டம், அதுலேயும் சேர்ந்து சந்தோஷப்படும், ஆனாலும் மூளை வளரலை. ஒருவேளை நாம் நினைக்கிற மாதிரி இவனுக்கு வளர்ந்துருந்தால் நம்ம வீட்டில் பொண்ணு கட்டியிருப்பானா? பரவாயில்ல, எல்லாம் இறைவனுடைய தீர்ப்பு. எழுதிக்கோ, வெண்டைக்காய் பிரியன், புடலங்காய் கூட்டு வைக்கிறா, சூப்பராக சாப்பிட்றான், எழுதிக்கோ. இந்த மாப்பிள்ளைக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது என்பதை கேட்டு தெரிந்து கொள்வது அநாகரிகம். கேட்காமலேயே அதை புரிந்து கொண்டு செயல்படுவதுதான் வாழ்க்கையின் அற்புதம் என்று சொல்லிக் கொடுத்த மண்ணையா இந்த மண்ணு. இன்னைக்கு அதுவும் காணாமல் போச்சு.